உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பிக்சரில் ஏபிசிடிஇன்னு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்த்தில் ஒருத்தவங்க தான் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து வேற கெட்டப்பில் இருக்காங்க. நீங்கள் இந்த பிக்சரில் டீட்டில் வச்சு ஜெயிலேருந்து தப்பிச்ச நபர் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட். கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆன்சர் சின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அவர் ஜெயில் ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஃபாதர் போட்டிருப்பாரு. உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 சோல்ஜரும் ஒரு மேஜரும் இருக்காங்க. மேஜர் சொல்கிறாங்க, நம்ம கூட்டத்தில் ஒரு ஏலியன் இருக்குது, அந்த ஏலியனை கண்டுபிடிக்கணும், அதனால் நீங்கள் வரிசையில் நில்லுங்க அப்படின்ட்டு சோல்ஜரை சொல்லிகிட்டு இருக்காங்க மேஜர். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிக்சரில் இருக்க டீட்டில் வச்சு அந்த ஏலியன் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட். கரெக்டான ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆன்சர் பின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அவருக்கு 4 காது இருக்கும், அதனால் அவர் தான் ஏலியன். உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் ஏபிஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்காங்க. இந்த 2 சின்ன பசங்களில் யாரோ ஒரு ஆள் தான் அந்த பொண்ணோட தம்பி. இந்த பிக்சரில் இருக்க டீட்டில் வச்சு அந்த பொண்ணோட தம்பி யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட். கரெக்டான ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆன்சர் பின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி பெர்த் மார்க் இருக்கும், அதனால் பி தான் லிட்டில் பிரதர். உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் 1 2 3ன்னு 3 பசங்க இருக்காங்க. இந்த 3 பேர்த்தில் ஒரு ஆள் தான் ஸ்கேட்டிங் விளையாடும் போது தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க. இந்த பிக்சரில் இருக்க டீட்டில் வச்சு கொலை செஞ்ச நபர் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆன்சர் 3ன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். கொலை செஞ்ச நபரிடம் கொலையாளியோட சட்டையுடைய துண்டு பகுதி கொலை செஞ்ச நபரிடம் இருக்கும். உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் ஏபிசின்னு 3 கைதிகள் ஜெயிலில் இருக்காங்க. அந்த 3 கைதியில் ஒரு கைதி கோஸ்ட், அவங்க ஹியூமன் கெட்டப்பில் இருக்காங்க. இந்த பிக்சரில் இருக்க டீட்டில் வச்சு அந்த ஹியூமன் கெட்டப்பில் இருக்க பேய் யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட். கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆன்சர் சின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அவர் டேபிளுக்குள்ளே கூடி காலை கொடுத்துருப்பாரு, அதனால் அவர் தான் கோஸ்ட். உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் ஒரு லேடி குழந்தைய கையில் வச்சுருக்காங்க. அப்புறம் 1 2 3ன்னு 3 பேர் இருக்கு. இந்த 3 பேர்த்துல தான் யாரோ ஒரு ஆள் குழந்தையோட அப்பா. இந்த பிக்சரில் இருக்க டீட்டில் வச்சு அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆன்சர் 3ன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா குழந்தையோட கண்ணும் நம்பர் 3யோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கும்.
உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் 1 2 3 4ன்னு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்த்தில் ஒருத்தவங்க தான் தனி பழத்தை மறைச்சு கொண்டு போகிறாங்க. இந்த பிக்சரில் இருக்க டீட்டில் வச்சு அந்த தனி பழத்தை மறைச்சு கொண்டு போகிறவங்க யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆன்சர் 4ன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் கரெக்டாக ஆன்சர். ஏன்னா தண்ணி பழத்தை கொண்டு போகும்போது தூக்க முடியாமல் கொண்டு போவார்.